வணக்கம். ஒரு சின்ன டெக்னிக்கல் விஷயம் எப்படி ஒரு மாநிலத்தோட அரசியலையே தலைகீழா மாத்துச்சு. இந்தியாவுல நடந்த இந்த இன்ட்ரெஸ்டிங்கான பாலிடிக்ஸ பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த அனாலிசிஸ ஒரு பெரிய முழக்கத்தோட ஆரம்பிக்கலாம். இது தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பெற்ற ஒரு பெரிய அரசியல் வெற்றியை கொண்டாடுற ஒரு முழக்கம். வெறும் வார்த்தைகள் இல்லைங்க, இது ஒரு அரசியல் மாற்றத்தோட ஆரம்பம்னே நம்ம சோர்ஸ் சொல்லுது. ஆனா இது எப்படி சாத்தியமாச்சு? ஒரு சிக்கலான சட்ட பிரச்சனைய எப்படி ஒரு முதலமைச்சர் தனக்கு சாதகமா ஒரு பெரிய அரசியல் வெற்றியா மாத்தினாரு? வாங்க இந்த வியூகத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். சரி, இந்த முழு அரசியல் புயலுக்கும் மையப்புள்ளி எது? முதல்ல இந்த மோதலுக்கு காரணமான தொகுதி மறுவரையறைனா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி பார்லிமெண்ட் தொகுதிகளோட எல்லைகளை மாத்தி வரையறது தான் இந்த தொகுதி மறுவரையறை. அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அப்புறம் ஒவ்வொரு தொகுதிக்கும் சமமான பிரதிநிதித்துவம் கிடைக்கணும்னு இதை பண்ணுவாங்க. இங்க தான் அசல் பிரச்சனையே ஆரம்பிக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஜனத்தொகை அதிகமா இருக்கிற வட மாநிலங்களுக்கு அதிக எம்பி சீட் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. குடும்ப கட்டுப்பாட்டை ரொம்ப வெற்றிகரமா செயல்படுத்தின நம்ம தென் மாநிலங்கள் தங்களோட பார்லிமெண்ட் பிரதிநிதித்துவத்தை இழக்க நேரிடும்னு பயந்தாங்க. அதாவது நல்லது செஞ்சதுக்கே தண்டனை கிடைக்கிற மாதிரி ஒரு நிலைமை. சரியா இந்த நேரத்தை பார்த்து ஆளும் திமுக கட்சி இதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிடுச்சு. வரப்போற சட்டமன்ற தேர்தல தமிழ்நாட்டின் உரிமைக்கும் டெல்லியின் ஆதிக்கத்துக்கும் நடக்கிற ஒரு நேரடி மோதலா மாத்திட்டாங்க. இப்போ வாங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த பிரச்சனைய எப்படி ஒரு அரசியல் சிக்ஸரா மாத்தி ஆப்போசிட் டீமை திணறடிச்சாருன்னு நம்ம சோர்ஸ் சொல்றத இன்னும் டீட்டெயிலா பார்ப்போம். நம்ம சோர்ஸ் படி இந்த 4 ஸ்டெப் கொண்ட பிளேபுக் தான் ஸ்டாலினோட வெற்றியின் ரகசியம். பாருங்க, முதல்ல இந்த மாற்றங்களை உடனே எதிர்க்கிறது. ரெண்டாவது, இதனால நமக்கு என்ன பாதிப்பு வரும்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது. மூணாவது, இது ஒரு சட்ட பிரச்சனையா பார்க்காம மாநில உரிமைக்கான போராட்டமா மாத்துறது. கடைசியா நாலாவது, எல்லா கட்சிகளையும் ஒன்னு சேர்த்து ஒரு கூட்டணியை உருவாக்குறது. இது வெறும் எதிர்ப்பில்ல, ஒரு பக்காவான அரசியல் திட்டம். ஓகே, இந்த வியூகத்தால தமிழ்நாட்டு அரசியல்ல என்னென்ன தாக்கங்கள் ஏற்பட்டுச்சு? வாங்க இப்போ கள நிலவரம் என்னன்னு பாப்போம். இங்க தமிழ்நாட்டோட 2 பெரிய கட்சிகளோட நிலைப்பாட்டை நாம நடுநிலையா பார்க்கலாம். திமுக இந்த நடவடிக்கைய மாநில உரிமைகளுக்கு எதிரானதுன்னு சொல்லி ரொம்ப கடுமையா எதிர்த்தாங்க. ஆனா அதே நேரத்துல எதிர்க்கட்சியான அதிமுக மத்திய அரசை ஆதரிக்கிறதா திமுக குற்றம் சாட்டுச்சு. இதனால மாநில நலன்ல அதிமுகவுக்கு ஒரு உறுதியான நிலைப்பாடு இல்லைங்கிற மாதிரி ஒரு தோற்றம் உருவாச்சுன்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றதா நம்ம சோர்ஸ் குறிப்பிடுது. இந்த ஸ்லைட்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு பாருங்க. தொகுதி மறுவரையறைன்னு ஆரம்பிச்ச ஒரு சின்ன விஷயம் மாநில உரிமை, மொழி, கலாச்சாரம், அரசியல் தன்னாட்சி, கூட்டாட்சின்னு பெரிய பெரிய விவாதங்களுக்கெல்லாம் ஒரு தொடக்க புள்ளியா மாறிடுச்சு. இதனால மக்கள் மத்தியில அரசியல் விழிப்புணர்வும் அதிகமாச்சுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த அரசியல் ஆட்டத்துல கடைசி வெற்றி யாருக்கு? இதோட லாங் டர்ம் இம்பாக்ட் என்னவா இருக்கும்? வாங்க இதையும் அலசி பாத்திரலாம். சுருக்கமா சொல்லணும்னா, இது வெறும் ஒரு தேர்தல் பிரச்சனை மட்டும் இல்ல, மாநில உரிமைகள்ங்கிற கோணத்துல இந்த விஷயம் முன்னெடுக்கப்பட்டதால தமிழக அரசியல்ல இது ஒரு முக்கியமான திருப்பு முனையா இருக்கலாம்னு அரசியல் ஆய்வாளர்கள் கருதுறதா நம்ம சோர்ஸ் சொல்லுது. இந்த போராட்டத்திலேருந்து உருவான தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லுங்கிற இந்த முழக்கம் தமிழ்நாடு தாண்டி இந்தியா முழுக்கும் எதிரொலிச்சது. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, ஒரு பிராந்தியத்தோட உரிமைக் குரல். சரி, கடைசியா இந்த அனாலிசிஸ ஒரு கேள்வியோட முடிக்கலாம். மாநில உரிமைகள் பத்தின இந்த பெரிய விவாதம் வரப்போற 2026 தேர்தல்ல வாக்காளர்களோட மனநிலையை எப்படி பாதிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த கேள்விக்கான உண்மையான பதில தேர்தல் முடிவுகள் தான் சொல்லப் போகுது.